ஹாய் ஹலோ வணக்கம் கண்ணா உங்க வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ பின்னாடி நீங்களே பார்க்கலாம். நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் கிட்ட வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஒரு வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். யாருக்கு என்ன ஏது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் ஃபுல்லா பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் நம்பர் நல்ல வண்டி ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாராம். அண்ட் அப்படியே கொஞ்சம் திரும்பணும் அப்படின்னா ஸோ நம்ம பாய்ஸ் நிற்கிறாங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அங்கே ஒரு வண்டி டெலிவரி எடுத்துட்டு வந்தோம். அது ஆக்சுவலாக ஹெமா ஷோரூம். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ஹொசூர் ஷோரூம் தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போயிட்டு எந்த வண்டி டெலிவரி எடுக்கிறோம் அண்ட் என்ன ப்ராசஸ்லாம் ஆச்சு, எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்றது டீட்டெயிலாக உள்ளே போய் வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஷோரூம்குள்ளே என்ட்ரு ஆனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்டர் அண்ட் ஒரு மெட்டியார். ஸோ இங்கே நம்மளுடைய கிளாசிக் 350 அண்ட் கான்டினென்டல் GT அண்ட் இன்னொரு கிளாசிக் 350. ஸோ முக்கியமாக இன்னொரு ஆள் தான் உங்களுக்கு காட்டணும். சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? த கிரேட் ஹிமாலயன் 452 ஹண்டர் 350 ரெபல் ரெட் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்க வண்டி. ஸோ தம்பி எடுக்க போகிறான். அண்ட் இதோடைய சினிமேட்டிக் வியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களே. ஸோ இந்த வண்டியோடைய வெயிட் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் பேசிஸில் அவங்க டிஃப்ரெண்ட் டைம் பீரியட் சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரெபல் ரெட் தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆன் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் எக்ஸ்ட்ராவாக ஒரு வெஹிக்கிள் இருந்தனால ஸோ நாங்கள் அந்த வண்டி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ சேம் ரெபல் ரெட்டோடைய இன்னொரு வண்டியை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வண்டியோடைய சினிமேட்டிக் வியூ தான் இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் வண்டியை நாங்கள் சூஸ் பண்ணதுமே வண்டிக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை பற்றியும் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸை பற்றியும் சொல்லிட்டு இருந்தாங்க. மீன் வயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து என்னென்னலாம் செக்லிஸ்ட் வச்சிருக்காங்களோ, ஸோ அதாவது நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம் அண்ட் அந்த பேக்கில் வந்து என்ன டீட்டெயில்ஸ்லாம் வச்சிருக்கோம் அண்ட் ஆர்டிஓக்கு நீங்கள் எப்போ வரணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இதோடைய சர்வீஸ் பீரியட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் அது எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு அத்தாரிட்டி சிக்னேச்சருமே வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் வண்டிக்கு தேவையான டீட்டெயில்ஸையும் நாங்கள் கொடுத்து ப்ரூஃப் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா வண்டி டெலிவரிக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் மீன் வயலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் பர்சனும் வந்தார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வண்டியில் இருக்கக்கூடிய கிட்டு அண்ட் அதுக்கு அடுத்து ஃபியூசஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒன்றையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ மீன் வயல் உங்களுக்கு வண்டியை பற்றினா வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அந்த சர்வீஸ் பர்சன் கிட்ட வந்து கேட்டுக்கலாம். ஸோ அந்த வந்து தெளிவாகவே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. சர்வீஸ் காஸ்ட்லாம் எவ்வளோ ஆகும் எஸ்டிமேஷனாக அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டோம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா சர்வீஸோட எஸ்டிமேஷன் காஸ்ட்டில் இன்னொரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா ஸோ இவங்க வந்து லேபர் காஸ்ட் தான் வந்து ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃப்ரீ சார்ஜஸ் அப்படின்னாவே ஃப்ரீ சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னாவே மொத்தமாக ஃப்ரீன்னு நினச்சிக்கிறாங்க. ஆயில் சேஞ்ச் இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் மாற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சார்ஜஸ் இவங்க வாங்க தான் செய்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் மொத்த ஷோரூம்லேயும் வாங்க தான் செய்கிறாங்க. நம்ம வண்டியோட ரேட் எங்க இருக்கு ஹண்டர் எங்க இருக்கு ரேட்ல 2.21. நம்ம ஏஜே வந்து கூட வந்திருக்கு. சார் என்ன பண்றீங்க? நமக்காக ஏஜே இவர் ஆல்ரெடி வண்டி எடுத்துட்டாரு போன வருஷம். 2 வருஷம் ஆக போதான். அப்ப நம்ம வீடியோ எடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சா? ஊர்ல இருக்க எல்லாரும் வண்டி வாங்குறாங்களேப்பா, நீ ஒரு வண்டி வாங்க மாட்டேங்கிறீ. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு வண்டியே டெலிவரி அடிக்க முடியுது எங்களால. அடுத்து நம்ம ஹண்டர் ஓனர் இங்க உட்காந்துருக்காரு. தம்பி இங்க வாப்பா, அங்க தெரிய மாட்டேன், ஒன்னும் தெரிய மாட்டேன், வேற வண்டி எழுதுவா. நம்ம தம்பி தான் ஹண்டருடைய ஓனர். வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனா வெயிட் பண்ற அளவுக்கு ராயல் என்ஃபீல்டு எங்களுக்கு டைம் கிடைக்காதனால நாங்க இந்த வண்டியை எடுத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். அப்படிதான் வெயிட் பண்ணியிருந்தா எந்த வண்டி எடுத்துருப்போம்? வெயிட் பண்ணியிருந்தா எந்த வண்டி எடுத்துருப்போம்? கிளாசிக்கா? சரி சொல்லுங்க. ஹண்டர் 350 எடுக்க காரணம் என்ன? ஒரு காரணமும் இல்லை. ராயல் என்ஃபீல்ட்ல கம்மி காஸ்ட்ல எடுக்கலாம்னா அந்த ஒரு வண்டி எடுக்கலாம். அண்ட் வெயிட்லெஸ்ஸா இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட்லெஸ்க்காக தான் நம்ம பிளான் பண்ணோம் ஹண்டரை. ஆனா கிளாசிக்ல உட்காம் இவன் பாருங்க ஏஜே உங்க R15M அப்புறமா கோச்சுக்கும். இப்பெல்லாம் பண்ணக்கூடாது ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. GT எடுத்துடலாமா? காசு இல்லப்பா. ஜஸ்ட் 4.5 lakhs. பை. நோ பை. கண்டுபிடிச்சிட்டேன் சார்ஜிங் போட்டு.
என்ன கண்டுபிடிச்ச? என்ன கண்டுபிடிச்ச? சார்ஜிங் போட்டு ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நம்ம பையன் தேடி எதை கண்டுபிடிச்சிருக்கான்? ஆமாம், நம்ம ராயல் என்ஃபீல்டு எல்லாத்துலேயுமே இங்கே தான் வச்சுருக்காங்க. வண்டி டெலிவரிக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அவங்க எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கி இப்போது எடுத்துகிட்டு இருக்காங்க. மீன்வெயில் நம்ம ஷோரூமில் அப்படியே என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் வந்து எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு லெகசியை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்றதுக்காக நிறைய வந்து அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ வெல்கம் டு ராயல் என்ஃபீல்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு கீ செயின், ஒரு பக் வித் ஒரு ஸ்கார்ஃப் டைப்பில் ராயல் என்ஃபீல்ட் போட்டிருக்காங்க. அண்ட் ராயல் என்ஃபீல்டோடைய புல்லட் 350 லோகோ போட்டு ஒரு டிஷர்ட் அண்ட் ஜீன், ஹெல்மெட்ஸ், ரைடிங் க்ளவுஸ் அண்ட் தென் ரைடிங் ஜாக்கெட்ஸ். இங்கே தான் முக்கியமான நம்ம ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன மினியேச்சர். இது வந்து ஒர்க்கிங் ஃபீச்சர் கிடையாது, வெயிட்லெஸ் ஆனது. நம்ம காரில் எதுலையாச்சும் வேணால் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் ரைடிங் பூட்ஸ் அண்ட் தென் ஹெல்மெட்ஸ். ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ்லாம் இங்கே இருக்குது. அண்ட் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ்லாம் இந்த பக்கம் வச்சுருக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த பேக் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆர்வம் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ஃபஸ்ட் எய்டு கிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியது தான். அந்த பேக்கை தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இன்வாய்ஸ் பில்லு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல். ஸோ இது வண்டியை பற்றி தெரியாத நிறைய பேருக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிங்க. அண்ட் ரொம்ப காஸ்ட்லியான 2 கீ செயின் சர்வ் கொடுத்துருந்தாங்க ராயல் என்ஃபீல்டோடது. இது ஷோரூம் சைட்லேருந்து கொடுக்குறது. அண்ட் ஹெல்மெட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது, பட் இருந்தாலும் இன்னுமே அவங்க திருந்தலையே அப்படின்றது தான் இருக்கும். பிகாஸ் இந்த ஹெல்மெட்டை பாருங்கள். இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தான். அண்ட் இதில் முக்கியமான விஷயம், வைசரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ராயல் என்ஃபீல்டு தயவு செஞ்சு உங்களுடைய கஸ்டமரை கொஞ்சமாச்சு மதிங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்டுக்கிறேன். ஒரு வைசர் இல்லாமல் எப்படி அப்படின்றது. அண்ட் ஃப்ரீ கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. அதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 rupees. சரி, ஓப்பன் பண்ணி உள்ள என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஹெட் கியர். ஆமாம், ஸோ இது ஒரு ஹெட் கியர் ப்ளஸ் ஒரு கீ செயின். இதோடைய எம்ஆர்பி வந்து 750 rupeesன்றது ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் தான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ராயல் என்ஃபீல்டு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லைங்க. வண்டி இன்னும் டெலிவரி வரல, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்குறாங்க. தம்பி ஒரு டீ. வண்டி எடுக்க வந்தவன உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தம்பி ட்ரீட் எங்கப்பா? ட்ரீட்டுன்னு சொல்லி ஒரு டீயை வாங்கி கொடுத்து ஏமாத்துறான் மக்களே. அது காசு கொடுத்து வாங்கல, அவங்க ஷோரூம்ல இருந்து எடுத்து கொடுத்துருவோம். ஆமா, ஷோரூம்ல இருந்து கொடுத்தது. அவங்க பிடிக்க வச்சிருந்தாங்க, நாங்க எடுத்து குடிச்சிட்டோம். இவன் டீலே 2வது ரவுண்டு போறான். டேக் த டீ லவர். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. டே தம்பி, congratulations. Have a safe ride. And here is the most precious moment of every middle class boy's life. ஸோ தனக்கான ஒரு வண்டியை ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குகிற அந்த மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து ப்ரைஸ்லெஸ்ஸான மூமெண்ட். ஸோ அந்த மூமெண்ட்டு தான் நான் என் தம்பிக்காக கேப்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வண்டியை வெளியே டெலிவரி கொண்டு வந்தாச்சு. அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன். சித்தப்பாவோட தம்பி கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ மக்களே.